கேளுங்கள் சொல்லப்படும். இந்த நிகழ்ச்சிய நெறைய பேர் பார்க்குறாங்க. ஏன் பார்க்குறாங்கன்னா, என்ன கேட்குறோன்றது ஒரு பக்கம், என்ன பதில் வருது பைபிள்லேருந்துன்னு சொல்லி நெறைய பேர் பார்க்குறீங்க. மிக்க நன்றி. மெயின் காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆவிக்குரிய வளர்ச்சியில வளரணும். இன்னைக்கும் பிரதர் எம்.டி. ஜெகன் வந்திருக்காங்க. லெட்ஸ் ஆஸ்க் ஹிம் எ ஃபியூ கொஸ்டின் பிரதர் ஜெகன். வெல்கம் டூ த புரோகிராம். இந்த நிகழ்ச்சியோட மெயின் யுஎஸ்பியே கேள்விகள். ஆனா, கேள்வியோட யாரு யார்ட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்றது பார்க்குறோம். பொதுவாவே நம்ப கடவுள வந்து நம்ம கடவுள்ட்ட நம்ம கேட்குறோம். நெறைய விஷயம். ஜெபத்தில கேட்குறோம். நம்ம வந்து ரிக்வெஸ்ட் வைக்கிறோம். பல விஷயங்கள் நம்ம கேட்குறோம். இன்னும் சொல்லப்போனா எப்படி கேட்கணும்னு கூட நெறைய இருக்கு விஷயம். ஆனா பழைய ஏற்பாட்டுல ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை இருக்கு. என்னாகமம் 22ல கடவுள் ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த நம்பர்ஸ் 22 என்னாகமம் 22 பாலாம், பாலாக் அப்படின்ற ஒரு கேரக்டர். நான் இந்த சாப்டர்க்குள்ள போறதுக்கு முன்னாடி யார்ட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு நினைக்கும்போது உங்க வாழ்க்கையில இந்த தாட்ல உங்களுக்கு இந்த பார்வை எப்படி பார்க்கலாம்? பிஃபோர் உள்ள என்ட்ரி ஆவறதுக்கு முன்னாடி. யார்ட்ட என்ன கேட்கிறோம்? எனக்கு பைபிள்ல ஒரு ஒரு இன்சிடென்ட் ரொம்ப இன்ஸ்பிரேஷன். 2 தடவ நம்ம பேசியிருக்கோம் ம். அதுல. அது வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ பர்த்லமேயு வந்து அந்த ஆ. கண்ணு கேட்கிற விஷயம் நம்ம கரெக்ட். பேசியிருக்கோம். ஏன்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா நம்ம பிரமிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஹி நோஸ் ஆண்டவர் யாருகிட்ட என்ன கேட்கணும் கேட்கணும். அப்படின்னு சொல்லி. தெளிவா இருக்கார் போல. எல்லார்கிட்டயும் யாசகம், பிச்சை கேட்கிற அவரால, கர்த்தர்கிட்ட கண்ணு கேட்க முடிஞ்சுச்சு. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள பார்த்துக்கங்க. அவ்ளோ பேரு, லட்சக்கணக்கான ஜனங்க வராங்க. அவங்க அந்த எகிப்திலிருந்து அவங்க அ கானான்குள்ள போகுற வரைக்கும், ஆண்டவர்ட்ட என்ன கேட்டாங்கன்னு பாருங்க. ம். மன்னா கேட்டாங்க, ம். தண்ணி கேட்டாங்க, காட கேட்டாங்க. அப்புறம் வேற வேற அவங்களுக்கு தேவையான சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேட்டாங்க. அது கேட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஏன் இங்க கொண்டு வந்தீங்க? நாங்க அங்கேயே நடந்திருப்போம். நல்லா அதுவும் இருந்திருப்போம். எகிப்தில இருக்கிறத அங்க இருக்க ஃபுட் எல்லாம் கம்பேர் பண்ணி பேசுறாங்க. கடைசி வரைக்கும் அவங்களால இந்த ஒரு குருடர், அதாவது பார்வையற்றவர், இவர் கேட்ட மாரி ஒரு வேல்யூபிள் கேள்வி அவன்ட்ட ஆண்டவர்ட்ட கேட்கவே முடியல அவங்களால. ஒரு வேல்யூபிள் விஷயத்த. இத்தனைக்கும் அவங்க தேர் எக்ஸ்பீரியன்சிங் காட்ஸ் பவர். ஆமா. முன்னாடியே பார்த்துட்டாங்க. அவர்கிட்ட இருந்து ஒரு 10 வாதைகள் எகிப்தியருக்கு வந்தத பார்த்துட்டு தான் கிளம்பியிருக்காங்க. செங்கடல் பிளக்கிறத பார்க்குறாங்க. பார்வோனுடைய சேனைகள் அதில மூழ்குறத பார்க்குறாங்க. இவ்வளோ பார்த்த பிறகும் அவங்களுக்கு இந்த காட் கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியல. அதுதான் இங்க இன்னைக்கும் இந்த இந்த டிஃபரன்ஸ் இருக்கு. ம். நீங்க நெறைய நேரத்தில பாருங்க, ய பல ரொம்ப வசதி வாய்ப்புகள் குறைவா இருக்கக்கூடியதான நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இன்னைக்கு இருக்கக்கூடிய பயங்கர அந்த அந்த இது இல்லாத போய் சிலர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கேட்கிற ஜெப குறிப்பு பாருங்க, எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கும். ஆனா எத்தனையோ அ நல்ல வெல்த்தியா இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, அத விட அடுத்த லெவலுக்கு போணும்னு சொல்லிட்டு அத கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ம். ஸோ காடுக்கு தெரியுது யார் எத கேட்கணும் பார்க்குறாரு. இன்னைக்கும் இந்த டிஃபரன்ஸ் நெறைய பேர்கிட்ட இருக்கு. ம். நெறைய பேர்ட்ட இந்த டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா. ஸோ நான் அப்ப கத்துக்கிட்டேன் ஆண்டவர்கிட்ட. ம். எ இது கேட்க வேண்டாம் எதையுமே. ஏன்னா காட் குடுக்குறாரு. நல்லாவே குடுத்துருக்கிறாரு நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது காட் கிட்ட எத கேட்கணும்? ம். சூழ்நிலைகள் சில நேரத்தில வந்து நமக்கு வரும். ம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நாளைக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும். இன்னைய வரைக்கும் இருக்காது நம்மகிட்ட. நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். என்ன மாரி ஒரு ம். ஆட்கள வச்சு நான் பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு ஃபீஸ் கட்டணும். இன்னைக்கு வரைக்கும் இருக்காது. இதுதான் எனக்கான சோதனை பீரியட்ன்னு நான் வச்சுப்பேன். அதாவது அவர் குடுப்பாருங்கிறது எனக்கு தெரியும். ஆனா, அந்த மினிட்டுக்கு முன்னாடி கண்டிப்பா தந்துருவாரு. அது தர வரைக்கும் ஒரு டென்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ம். இப்ப தான் நான் வந்து பதற ஆரம்பிக்கிறேன். ம். ஐயோ! இப்ப எனக்கு ஒரு தாட் வருது. நான் கொஞ்சம் வச்சிருந்தா எடுத்து கட்டியிருக்கலாமே! ம். அப்ப என்னால காட்ஸ் மிராக்கிள பார்க்க முடியாதுல்ல. 2வது யார்ட்டயாவது நம்ம ஃபோன் பண்ணி கேட்போமே. கேட்போமே. இது எல்லாத்தையும் அது ஓவர் கம் பண்ணி, அந்த இடத்துல கூட இல்ல ஆண்டவரே நீங்க எனக்கு தருவீங்கன்னு எனக்கு தெரியும். ம். நான் எப்பவுமே அந்த வார்த்தைய ஆண்டவர்ட்ட சொல்லுவேன். உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே எனக்கு தருவீங்க. ம். அவர் தந்துருவாரு. தந்துட்டு தான் இருக்கிறாரு இன்னைய வரைக்கும். மேபி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆஃபரிங் வந்து எனக்கு கையில வந்தது வந்து ரூ. 90 ரூ. ம். 90 ம். அப்ப எனக்கு திருமணமாகி அ ஒரு மக கையில இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபரிங்ன்னு வாங்குனது. அந்த மீட்டிங்க்கு போனப்ப. ரூ. 90 கையில வச்சிருக்கேன். அன்னைக்கு பெட்ரோல் ரூ. 40 என்னமோ 1 ம். லிட்டர். போட்டாச்சு. அவர் போயிட்டு வரதுக்கு 2 வீலர்ல போயிட்டு வரணும். போட்டாச்சு. மிச்சம் ரூ. 40 ரூ. 50 தான் கையில இருக்கு. பட் அன்னைக்கு கூட எனக்கு ஆண்டவர் சொல்லிக் குடுத்தது. இது வெறும் 50 இல்ல. இத வர்த்திக்க பண்ண என்னால முடியும். இத கான்சன்ட்ரேட் பண்ணாத அப்படின்னு சொல்லி. அதான் நான் சொல்லுவேன். நம்ம கேட்கும்போது ஆண்டவரே என்கிட்ட ரூ. 50 தான் இருக்கு. ரூ. 5000 குடுங்க. நான் ஒரு நாள் கூட ஆஃபரிங் இவ்வளோ இன்கிரீஸ் பண்ணி குடுங்க ஆண்டவரேன்னு கேட்டதே கிடையாது. காட் ஆனா எனக்கு குடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ம். அந்தந்த பீரியட் வரும்போது அந்தந்த இன்கிரிமெண்ட் அவரே போட்டுறாரு எனக்கு. ம். பிரச்சனை இல்ல. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மட்ட காட்ட்ட கேட்கும்போது வேற கேட்கணும். அத குடுப்பாரு ஆண்டவர். அதான் எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் எக்ஸ்பெக்ட் வில்லியம் கேரியோட ஸ்லோகன். அந்த எக்ஸ்பெக்ட் அட்டெம்ப்ட்ல ஒரு காம்பினேஷன் இருக்கு.
எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பக்கம், அட்டெம்ப்ட்டும் நம்ம இல்ல. ஆமா. நீங்க யார்ட்ட கேட்குறீங்கன்னா, இந்த கிரேட்டர் காட் கிட்ட கேட்குறீங்க. ஆ, காட் அல்மைட்டி Almighty காட். God. இப்ப அல்மைட்டி காட் கிட்ட கேட்கும்போது அதத்தான் போய் நீங்க கேட்கணும். ஆமா. எக்ஸ்பெக்டேஷன் நம்ம என்னமோ நல்லா இருக்கு. ஆனா அட்டெம்ப்டே நம்ம அதே பண்ண மாட்டோமே. நம்ம போய் கேட்கும்போதே வேற ஒண்ணு கேட்டுட்டு இருக்கோமே. ஆமா. இங்க இந்த நம்பர்ஸ் 22க்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு சாப்டர். பலமுறை நம்ம நேயர்கள் கூட படிச்சிருப்பாங்க. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல வர ஒரு முக்கியமான ஒரு இது. இஸ்ரவேல் ஜர்னி, மோசஸோட வர ஜர்னி அப்படி அழகா வந்துட்டு இருக்கு. ஆனா இங்க வந்து ஒரு கேரக்டர் பாலாம், பாலாக். இந்த கேரக்டர்ல காட் ஒரு முக்கியமான ஒரு பார்ட் ப்ளே பண்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள பாதுகாக்கணும். அட் த சேம் டைம் பல சூழ்நிலைகள் வருது. இத வந்து கொண்டு போணும். ஆனா ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும். எப்படி இந்த சாப்டர் நம்ம அணுகணும்? இது வந்து இந்த ஜர்னி வந்து நியூ டெஸ்ட்மென்ட் ஜர்னி. ஆ. அதோடைய ஷேடோ தான் இது. எப்பவுமே அப்படி வச்சுக்கிட்டு தான் அப்படி இதை படிக்கணும். ஆமா. ஸோ அதாவது ஓல்ட் டெஸ்ட்மென்ட் படிக்கும்போது நம்ம இந்த தாட்டோட நம்ம டோட்டல் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டே அப்படிதான் படிக்கணும். எதுக்காக இது எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, இது வந்து ஷேடோ. ஷேடோ. இதோடைய ஒரிஜினல் வந்து கிரைஸ்ட், நியூ டெஸ்ட்மென்ட். அதனால தான் இயேசு திருப்பி திருப்பி சொல்லுவாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அது என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதும்பார். கரெக்ட். நான் தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி. நான் அடிக்கப்படுவேன். அன்னைக்கு எகிப்து தலைப்பிள்ளை சங்கரமான மாதிரி பிசாசின் தலை நசுக்கப்படும். நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அதுக்கு அடுத்து பேப்டிசம். நீங்க தண்ணிக்குள்ள கடந்து அதை செங்கடலை கிராந்து வராங்க. அதை தான் வந்து 1 கொரிந்தியர் 10 அவர் எழுதுறாரு. யாரு? பவுல் எழுதுறாரு. பேப்டிசம். அதுக்கப்புறம் வந்த உடனே பரிசுத்தாவின் அபிஷேகம். அங்க பார்த்தீங்கன்னா இரவில் அக்கினி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம். பரிசுத்தாவியை பற்றி வசனம் சொல்லும்போது ஆவியினாலும் அக்கினினாலும்னு இருக்கும். இந்த 2 கான்செப்ட். அடுத்து கம்யூனியன். எது? மன்னாவும் கண்மலை தண்ணி. இதில் எதுவுமே ஏன் சுயமா சொல்லலை. 1 கொரிந்தியர் 10 இந்த எக்ஸ்பிளனேஷன் அவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இது அத்தனையுமே நியூ டெஸ்ட்மெண்ட்டோடையதான ஒரு அடையாளம், ரிஃப்ளெக்ஷன். அதையும் இதையும் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா தான் அது புரியும். அப்போ இதுல பாலாக் உள்ள வராரு, பிலேயாம் உள்ள வராரு. இதை எங்க வந்து பைபிள் கனெக்ட் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நியூ டெஸ்ட்மெண்ட்ல ரெவலேஷன்ல ஆண்டவர் வந்து பெர்கமு சர்ச்சு கிட்ட பேசும்போது சொல்லுவாரு, பிலேயாமின் உபதேசத்தை கை கொள்ளுகிறவள் உன்னிடத்துல உண்டு. ரெவலேஷன் வரலும் போது பாருங்க. ஆமா. இது ஏன் பிலேயாம் இங்க வந்தான்றதுக்கு பாத்தீங்கன்னா, சர்ச்சு காலத்துல பிலேயாமோட ஸ்பிரிட் வரப்போகுது. அந்த ஸ்பிரிட் வந்து உள்ள வரும். அதை நீ இங்க படிக்கும் போதே புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்பிரிட் வரும்போது அந்த டாக்டரின் உனக்குள்ள வரும். அந்த டாக்டரின் வந்து என்ன செய்யும்? அந்த டாக்டரினை நீ எப்படி மேற்கொள்ளணும்? ரெவலேஷன்ல உள்ளது. அதைத்தான் இங்க கொடுத்துருப்பாரு. அதுக்கு எவ்வளோ ப்ரீ பிளான்டா பரிசுத்த ஆவி அழகா வச்சிருக்காரு. நம்ம லேர்ன் பண்ணோன்னு. ஆமா. இந்த இன்சிடென்ட்டை நீங்க படிச்சு இதுல எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணணும்னு அவர் சொல்லி கொடுத்துட்டாரு. இப்போ ரெவலேஷனுக்கு போய் அங்க போய் நீங்க பெர்கமு சர்ச் கிட்ட பாத்தீங்கன்னா, பிலேயாமின் உபதேசம் உனக்குள்ள வந்துச்சும்பாரு. அதை ஓவர் கம் பண்ணுன்னு சொல்லுவாரு. அதை ஓவர் கம் பண்றதுக்கான மெத்தட் எங்க இருக்கு, ஃபார்முலா எங்க இருக்கு, எனக்கு சொல்யூஷன் எங்க இருக்குன்னு இங்க இருக்கு. பிரச்சனையும் சொல்றாரு, தீர்வும் சொல்றாரு, எப்படி ஓவர் கம் பண்ணுன்னு சொல்றாரு. இப்ப இதெல்லாம் ஓகே நம்ம கேட்கறோம். இப்ப பிரச்சனை எங்க இருக்குன்னு நம்ம செய்யணும். நீங்க சொன்னீங்களா அட்டெம்ப்ட். அது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்ல. எல்லாம் கேட்கறோம், எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க. ரைட்டு. நான் செய்யணும். அந்த எண்ட்ல 100 மீட்டர்ஸ் ஓடும்போது எண்ட்ல வந்து அங்க ஒரு போஸ்ட் இருக்கு. அதை ஓடினதான் கோல்டு மெடல்ல. இவரை பிராக்டிஸ் கொடுத்தாச்சு, அனுப்பியாச்சு ஒலிம்பிக்கு, ஷூ போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. சுட்ட உடனே ஓடணும்ல. நான் வந்து பெரிய ஆளு, நான் எல்லாரோடையும் ஓட மாட்டேன், நான் தனியா தான் ஓடுவேன், பின்னாடி தான் ஓடுவேன்னா சரி வருமா? இல்ல யாராவது ஒருத்தர் தூக்கி விட்டா தான் ஓடுவேன்னு சொல்ல முடியுமா? அங்கேயே இருக்க வேண்டியதுதான். இன்னைக்கு நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு கர்த்தர் செய்யட்டும் அப்புறமா நான் வரேன்னு சொல்றவங்க இருக்காங்க. கர்த்தர் அவர்களை ஒரு நாளும் ஆசீர்வதிக்கிறது இல்லை. காட் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார், செகண்ட் ஸ்டெப் அவர் எடுத்துருவாரு. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எடுக்காத வரைக்கும் அந்த செகண்ட் ஸ்டெப் கிடையாது. இல்லை, நிறைய விஷயங்கள் இப்போ நீங்கள் இந்த ரெவலேஷன் கனெக்ட் பண்ணுறதுல வந்து எவ்வளோ பேஸ் இருக்குது பாருங்களேன். அது பத்மோ ஐலாண்டில் அப்போஸ்தலன் ஜானுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாரு. அங்கே வந்து பிலேயாமை பற்றி லிங்க் பண்ணுறாரு பாருங்க. தேவன் லிங்க் பண்ணுற போது அப்போ இந்த ஆல்மைட்டி காட் வந்து எப்படி இதை வச்சிருக்காருன்றது பாருங்களேன். இதுலேருந்து நம்ம விஷயம் நம்ம அதனால தான் அஸ்வின் இது வந்து பைபிள். இட்ஸ் நாட் அ புக், இட்ஸ் நாட் அ ஹிஸ்ட்ரி புக். நான் வந்து நிஜமா நான் உங்களுக்காக சொல்ல, ப்ரோக்ராமுக்காக சொல்ல, இதை வந்து ரொம்ப லவ் பண்ணுறேன். அப்படி என்ன சொல்கிறது, அவ்வளோ ஏன்னா அவ்வளவு டேஸ்ட் இது உள்ள என்ன புரியாமல் எனக்கு இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமோ டைமை. இல்லைனா இதை படிக்கிறதுக்கு எனக்கு இப்போ தான் என்ன சொல்லுவாங்களா, எல்கேஜியில் கிண்டர் கார்டனில் ஆரம்பிச்சு ஒரு பீரியடில் தானே உங்களுக்கு டேபிள் சொல்லி கொடுப்பாங்க, ஒரு பீரியடில் தான் அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதை இப்போ சொல்லி கொடுக்கறதுக்கு நான் பக்குவப்படுறதுக்கு ஏறக்குறைய 30 வருஷம் இருக்குது.
அதுதான் நான் யோசிப்பேன். நம்ம எவ்ளோ அதுவும் இல்லாம ஸ்லோவா இருக்கோம். நெறைய யங்ஸ்டர்ஸ் பார்க்குறாங்க. சீக்கிரமாவே அவங்க அத கேட்ச் பண்ணிட்டாங்கன்னா, எவ்ளோ நல்லது பாருங்க. அதான் இப்போ நம்ம டிக் பண்ணி ஒரு 10 ப்ரெஷர். ஆமா. ஃபீட் கீழ குடுத்துட்டோமா, இதிலிருந்து அவங்க போயிட்டாங்கன்னா, அடுத்த 10 ஃபீட் அவங்க போயிட்டு எடுக்கலாம் நெறையா. இன்னும் எவ்ளோ தே டோன்ட் வாண்ட் டு ஸ்டார்ட் த நியூ பிளேஸ் ஃபார் த 10 ஃபீட். ஆ. இங்க வந்துரலாம் அவங்க. இங்கிருந்து இதிலிருந்து என்ன சொல்றாரு? அப்போ அங்க போக போக இத விட ட்ரெஷர்லாம் உள்ள கிடக்கு. ஐயோ! 2000 வருஷம், 4000 வருஷமா இந்த பைபிள் வந்து பேசிக்கிட்டே இருக்கு. இப்ப ரீசென்ட் டேஸ்ல ஒவ்வொரு விஷயத்துக்குள்ள நுணுக்கமா இப்ப நீங்க அந்த 22 எடுக்குறீங்கல்ல, பிலேயாமினுடைய காரியங்கள். பொதுவா காட் கிட்ட கொஸ்டின் பண்ணுவோம்ல. ஆமா. நான் பார்த்தேன் காட் சில இடங்கள்ல மனுஷங்கிட்ட கொஸ்டின் பண்ணுவாரு. ஆமா. அதுல ஒரு கொஸ்டின் தான் அதுல இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட்டா. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இது உள்ள நம்ம போலாமே. இப்போ வந்து பாலாக் அண்ட் பாலாம் 2மே ஒரு வித்தியாசமான கேரக்டர்ஸ். இதுல இத்தனைக்கும் இந்த ப்ராஃபிட் வந்து இஸ் நாட் இஸ்ரேலைட். ஆமா. ரொம்ப யூனிக்கா இருக்கு. வெரி யூனிக். எப்படி கடவுள புரிஞ்சுக்கிறதுங்க? இதுல படிக்கும்போது காட்ஸ் நேச்சர் வெளி வருது. எப்படி நம்ம பார்க்கலாம் இத? வேர்ல்ட்லயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நமக்கு வந்து டெமோக்ரசி வர்றதுக்கு முன்னாடி இங்க கிங்டம் ரூல் இருந்தது. கிங்டம் ரூல் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் ரூல். பிரிட்டிஷ் ரூல் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். அதிலிருந்து இந்தியன் ரூல், இபிகோ, ஐபிசி நம்ம வந்தோம். அப்போ ஒவ்வொரு இது வரும்போதும் அடுத்த வெர்ஷனுக்கு நம்ம போயிட்டோம். முந்தின வெர்ஷன் ஒன்று இருந்துச்சுல்ல, இப்போ நியாயப்பிரமாணம் இன்னும் வரல. நியாயப்பிரமாணம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நியாயப்பிரமாணம் லா கொடுக்குறாரு இஸ்ரேலுக்கு, வேர்ல்டுக்கு. அதுக்கு முன்னாடி லா இல்லாத பீரியட்னு இருக்கு. ஒரு 2000 இயர்ஸ் இருக்கு. இந்த 2000 இயர்ஸ்ல தான் ஜோப் இருக்காரு. இந்த 2000 இயர்ஸ்ல ஆபிரகாம் இருக்காரு. 2000 இயர்ஸ்ல ஐசக் இருக்காரு, ஜேக்கப் இருக்காரு, நோவா இருக்காரு, ஏனோக் இருக்கிறாரு, பிலேயாம் இருக்காரு. இவங்க எல்லாருமே அந்த 2000 இயர்ஸ்ல காடுக்கான பர்சன்ஸ். இஸ்ரேலைட்னு ஒருத்தர் இல்லை, இன்னும் உருவாகவே இல்லை. ஐ மீன் அவங்க அந்த யாக்கோபுக்கு இஸ்ரேல்ன்ற பேர் வச்சு அவங்க வந்து ஒரு தனி நேஷனா உருவாகல. அந்த 2000 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய ஜென்டைல்ஸ் தான் இவங்க எல்லாருமே, இஸ்ரேல் அல்லாதவர்கள். அந்த குரூப்ல தான் பிலேயாம் இருக்காரு. அப்போ பிலேயாமுக்கு காட தெரிஞ்சிருக்கு பாருங்க. காட் அவரை சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிலேயாம் சபிச்சா சாபம், பிலேயாம் ஆசீர்வச்சா ஆசீர்வாதம். அந்த அளவுக்கு கடவுளும் அவர் அங்கீகரிக்கிறாரு. அப்படி வச்சுக்கலாமா? ஏன்னா காட் ஆல்சோ ஆத்தரைசஸ் சொல்லலாமா? அப்படின்னா பிலேயாம் வந்து என்ன பேசிஸ்ல அப்படி இருந்திருப்பாரு காடோட. நான் காடோடைய ப்ராஃபட். நான் இப்போ நீங்க சொல்லிக்கிறேன்ல, ஏன் நான் காட் ப்ராஃபட்னா எனக்கு கிரைஸ்ட தெரியும், நான் கிரைஸ்டை ஏற்றுக்கொண்டேன், கிரைஸ்ட ரட்சித்தாரு, அதனால நான் வந்து காட்ஸ் ப்ராஃபட். அவர் என்ன பேசிஸ்ல ப்ராஃபட்? அவர் என்ன பேசிஸ்ல காட்? இப்போ ஜோப் வந்து சாக்ரிஃபைஸ் கொடுக்குறாரு பிள்ளைகளுக்காக. 7 கண்டுபிடி அடிக்கிறது, பலிபீடம் கட்டுறது எல்லாம் செய்கிறாரு. என்ன அடிப்படை அது? ஏன்னா பிரமாணமே இன்னும் வரலையே, நியாயப்பிரமாணமே வரலையே. அவருக்கு எப்படி இந்த தாட் வந்துச்சு இல்லையா? அதே மாதிரி தான் பிலேயாம் வந்து இந்த லா, ஒரு ப்ராஃபட்டுக்குன்னு லா வரணும்ல, இப்படி தான் ஒரு ப்ராஃபட் இருக்கணும்னு. அதெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி அவன் ப்ராஃபட்டு. இன்னும் சொல்ல போனால் இந்த லா எழுதுறதை இவனுங்களை வச்சு தான் ஆண்டவர் எழுதுவார் பின்னாட்களில். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இது எப்படின்னு இவங்க டவுட் ஆகிடக்கூடாது. விசுவாச பிரமாணம்னு ஒன்று இருக்குது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்பப்படல் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். இப்போ நம்ம ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் இன்னும் இந்த லா எழுதவே இல்லை ஆபிரகாம் காலத்தில். நம்பப்படல் மேல் உறுதி காணப்பட இதெல்லாம் வந்து இங்கே வருது. ஆனால் அந்த பிரமாணத்தின்படி அவன் வாழ்ந்தான். ஏன்னா அவருக்கு எந்த பேஸ் இல்லாமே அவர் பிடிக்கிறார் ஒரு பாயிண்ட்டை. ஆமாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிட்பிட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதில் 15th சாப்டர் ஆஃப் ஜெனிசிஸில் 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும் அப்படின்னு சொன்னார்ல. பெரிய ப்ராமிஸ் கொடுக்குறாரு. அந்த ப்ராமிஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வேர்ட் சொல்லுவார். அவன் கூடாரத்துக்கு உள்ளே இருப்பான், அவனை வெளியே அழைத்து அப்படின்னு இருக்கும். அவன் வெளியே வந்துட்டான். வானத்தை அண்ணாந்து பார், உங்களை இந்த இடத்துல உங்களை வச்சுக்கோங்க, அண்ணாந்து பார். இப்போ உங்களை பார்த்து சொல்கிறாரு, வானத்தை அண்ணாந்து பார், உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் அப்படின்னு ஒன்று. இப்போ நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்குறீங்க, உங்களால் நட்சத்திரம் எண்ண முடியுமா? இல்லை, என்ன முடியாதுல்ல. இப்போ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? சொல்கிறது காட், உங்களை நடத்துகிற காட். அக்செப்ட் பண்ணிங்களா மாட்டிங்களா? கடவுள் சொல்கிறாரு அக்செப்ட் பண்ணிப்பீங்க தானே. ஆனால் பைபிள் சொல்லும், அவன் அதை விசுவாசித்தான், நீதியாக எண்ணினார். இப்போ நீங்களும் விசுவாசிக்கிறீங்க தானே. இதில் என்ன நீதி இருக்கு? அதில் என்ன ஒரு ரைச்சியஸ்னஸ் அதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கீழே அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, ஆபிரகாம்கிட்ட இது எப்படி நடக்கும், இது நான் எப்படி உங்களுக்கு நடக்கும்ன்றதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். எப்படி கன்ஃபர்மேஷன்னா, நீ போய் எனக்கு பலி செலுத்து, ஆடு கொடு, மாடு கொடு, சில புறா கொடு, எல்லாம் சொல்லிடுவார்.
இப்போ ஆபிரகாம் இதுக்கெல்லாம் ரெடி பண்றாரு. ம். ரெடி பண்ணிட்டார். ரெடி பண்ணி முடிச்ச பிறகு அந்த ஆல்டரை கட்டி ம். ஆல்டர்ல தான் அதை வைக்க போறாரு. ம். வசனம் சொல்லும், அதான் வெரி இம்பார்ட்டன்ட். அதான் வசனம் என்ன சொல்லுன்னா, சூரியன் அஸ்தமிக்கும் போது அப்படின்னு இருக்கும். அதாவது ஈவினிங் ஆகும்போது ம். அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எல்லாம் டேல டேல. இப்போ வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது. அவன் அதை விசுவாசித்தான். ம். இப்போ விசுவாச பிரமாணத்தை சொல்லி பாருங்க. நம்பப்படுவதன் மேல் உறுதி, ம். காணப்படாத மேல் நிச்சயம். என் கண்ணுக்கு தெரியாது, ஆனா நிச்சயம் அங்க நட்சத்திரம் இருக்கு. ம். ஆனா சொல்றது காடு, நான் நம்புறேன். இந்த பிரமாணம் 4000 வருஷம் கழிச்சு எழுதப்படுது. ம். ஆனா 4000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது யார்? இவன்லாம் பிரமாணம் வரதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் இவன். ம். அந்த பிரமாணம் எழுதும் போது இவனை வச்சு தான் எழுதலாம். ம். அதை தான் நான் சொல்ல வரேன். பாரு ஆபிரகாம் செஞ்சிருக்கான் பாரு. இவங்க இந்த பிரமாணமே 2000 வருஷம் கழிச்சு தானுங்க வந்துச்சு. ஆமா, பிரமாணம் வரதுக்கு முன்னாடி அப்படி ஒரு லைஃப் வாழ்ந்தவன் இவன். அது மாதிரி ஒரு ஆள் தான் பிழையாம். எக்ஸ்பெக்ட் அன் அட்டெம்ப்ட். ஆமா, புரியுது. எவ்வளோ பெரிய விஷயம். பார்க்கறதுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்புறான், விசுவாசிக்கிறான், செயல்படுறான். அப்படிப்பட்ட ஒரு ஏப்ரஹாம் கேரக்டரை ஆ, பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆமா. அவன் அவன் வந்து கண்ணில் பார்க்கல. பார்க்கல. பட்ட பகல் அது. வெளியே அழைக்கும் பட்ட என்ன ஒரு நட்சத்திரத்தை என்ன சொல்ற, சூரியனை அண்ணாந்து பாருனா கூட நியாயம் இருக்கு. ம். நட்சத்திரத்தை என்ன முடியுமா பார்த்தா என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியல. அவன் அதை விசுவாசித்தான். என் கண்ணுக்கு தெரியல ஆண்டவரே, ம். ஆனா நட்சத்திரம் அங்க இருக்கு, ம். எனக்கு தெரியும். ம். ஆனா அந்த மாதிரி மாறும்னு சொல்றீங்களே. இப்போ ஆபிரகாமுக்கு சொன்னதனுடைய ஸ்பிரிச்சுவல் தாட்டை சொன்னா அதான் அது அப்படியே போகும். ம். ஸ்பிரிச்சுவல் தாட்டை சொன்னா ஆபிரகாம் கண்ணு பார்க்கல, நட்சத்திரம் இருக்கு, காட் சொன்னார் இல்லையா? கிரைஸ்டால உருவாகக்கூடியதான அந்த கூட்டத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா கலாத்தியர்ல சொல்லும் போது அந்த சந்ததி கிறிஸ்துவே. இப்போ கிரைஸ்டோடைய சந்ததி தான் நட்சத்திரங்கள். நம்மெல்லாம் நட்சத்திரங்களாக இருக்கோம்னு பைபிள் சொல்லுது. நீதிக்கு உட்படுத்துகிறார், ஆகாய மண்டலத்தில் நட்சத்திரங்களை போடுற. இப்போ நம்மளை ஆபிரகாம் பார்த்தானா? ம். மாம்சத்தின்படி பார்த்தானா? ம். அவன் கண்ணு பார்க்கல. ம். நம்மளை பார்க்கல, அவர் இறந்துட்டார்ல. ம். ஆனா அவர் அதை விசுவார் அன்னைக்கு, இப்படி ஒரு கூட்டம் வரப்போகுதுன்னு. ம். ஸோ லிட்ரலாகவும் அது அது வந்து ப்ரூஃப் ஆகும், நடக்கும் அப்படியே. ம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஃபட் ம். பிழையம். மிகப்பெரிய ஒரு அது லைட்டா எடுக்கக்கூடாது இந்த ப்ராஃபிட்டை. ஆமா, ஒரு ஒரு ப்ராஃபட்டுக்குரிய பிரமாணம்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடியே அவன் ப்ராஃபட். அதுவும் நாட் அ இஸ்ரேலைட் பர்சன், அவுட் சைட் பர்சன். அவுட் சைட் பர்சன். அதில் வேற இம்பார்ட்டன்ட் வந்து ப்ராஃபட்ஸ் எல்லாம் காடு கிட்ட போவாங்க. மோசஸ் கூட காடு கிட்ட போவாரு, மலைக்கு மேலே போவாரு. ஒரு விஷயத்தை கேட்கும் போது காடு கிட்ட போய் கேட்டுட்டு வரேன்னு சொல்லுவாரு. இவங்கிட்ட காடு வர்றாரு. ஏதோ சம்திங் இருக்கு அவர்கிட்ட. இவன் சொன்னா காட் செய்யறாரு. அப்படின்னா இவன் யாரு? எலைஜாவை எடுத்துக்கோங்க. எலியாவை பத்தி சொல்லும் போது நான் சொன்னா காட் செய்வாருங்கிறான். என்ன கான்ஃபிடென்ட், வேற டைமென்ஷனுக்குள்ள இருக்காங்க. நான் சொன்னா காட் செய்வாரு. மழை நின்னு நிக்குது, மழை வானா வருது, அக்கினி இறங்குனா இறங்குது, வானத்துல அக்கினி இறங்குனா இறங்குது. 3 வருஷத்துக்கு மழை பெய்ய வேணாம், பெய்யல. 3 வருஷம் கழிச்சு பெய்யட்டும், பெய்யணும். இது என்ன நீங்க வந்து நீங்க ஆஃப் சுவிட்ச் ஆஃப் பண்ணுன்னு சொல்லுங்க, அது கூட 2 செகண்ட் ஆகும்ல நமக்கு. அந்த அளவுக்கு அதை ஆனர் பண்றாரு. அவன் வாயிலிருந்து வரக்கூடிய வேர்டுக்கு ஹெவன் அவ்வளோ கான்சென்ட்ரேட்டா நிக்குது. அவன் என்னமோ சொல்றான்பா. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் பிழையாம். அப்போ பிழையாம் சொல்லிட்டானா நடந்துரும். காட் வந்து கேட்குறாரு, காட் வந்து அதை தடுக்க பார்க்குறாரு. அவன் சபிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு காட் வந்து அவங்ககிட்ட பேசுறாரு. அப்படின்னா அவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை யோசித்து பாருங்க. ஆனா அப்படிப்பட்டவனுடைய முடிவை பாருங்க. முடிவையும் பார்க்கணும், இப்படிப்பட்ட ஒரு ஆளோட மைனஸ் பாயிண்ட்டையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நம்ம கடமை அதுதான். ஓட்டத்தை நல்லபடியாக முடிக்கணும். ஆமா, நான் எப்படி பிறந்தேன், எப்படி வளர்ந்தேங்கிறத விட எப்படி முடிச்சேங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல? சாலமன் ராஜா பத்தி நம்ம திங்க் பண்றோம். என்ன எக்ஸாக்ட்லி. மாதிரி வேர்ட்ஸ் எழுதியிருக்காரு. கடைசியில ஒரு முடிவு வந்து ரொம்ப, அதுவும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. விசுவாச வீரர்கள் பட்டியல் 11ஆம் அதிகாரம் எபிரேயர்ல இருக்கு. டெஸ்டிமோனிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை காடு கிட்ட வந்து அவங்கலாம் வந்து சாட்சி வாங்கினவங்க. அதில் சாலமன் பேர் இருக்காது. சாமுவேல் பேர் இருக்கும், டேவிட் பேர் இருக்கும், சாலமனுடைய நேம் இருக்காது. எப்படிப்பட்ட ஒரு கிங்கோட பேர் அதில் இல்லை பாருங்க, இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் த எண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் மிக முக்கியமான சாட்சி வந்து பிழையாம். இந்த பர்டிகுலர் சாப்டர்ல பாலாக்ல நம்ம பேசின மாதிரி கடவுள் வந்து இறங்கி வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. இது வந்து நம்பர்ஸ் சாப்டர் 22 verse 9. இந்த வசனத்தை கொஞ்சம் தமிழ் எப்படி போட்டுருக்கு பார்க்கலாமா? தேவன் பிழையாமிடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். சரி, இதை நீங்க எப்படி இந்த கொஸ்டினை என்ன டோன்ல, என்ன ஸ்டேட்டஸ்ல காட் கேட்கிறாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க தானே என்ன எத்தனை வருஷமா கேள்வி கேட்குறீங்க.
நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க. என்ன டோன்ல கேட்குறான்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, இது வந்து எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு முதல்ல. தென் காட் கேம் டு பாலாம் அண்ட் செட், "ஹூ ஆர் தீஸ் மென் வித் யூ?" அதாவது ஒரு ஒரு பெரிய ராஜாதி ராஜா பேசுற டோன் மாரியே இல்ல. இது ஒரு மாரி இறங்கி வந்து, "இவங்க யார்ப்பா உங்க வீட்ல இருக்கிறதுன்ற" ஒரு 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 அத்தாரிட்டி இருக்கு. ஆனா ஒரு இறங்கி வந்து கேட்கறாரு. அந்த இறங்கி வர்றத நான் ரொம்ப வியப்பா பார்க்குறேன். ரொம்ப இறங்கி வந்து இது இது கடவுள் பார்வையில இது அவசியமே இல்ல. அங்கேயே படால்னு ஒரு முடிச்சிடலாம். இறங்கி வந்து கேட்குறேன், "யார்ப்பா அவங்க?" அப்படின்றாரு. நம்ப வீட்ல யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா, நம்ம சொல்லாம வந்துட்டாங்கன்னா கூட, உள்ள என்டர் ஆகும்போது, "யார் அவங்க?" அப்படின்னு கேட்கணும்ல. அந்த மாரி வந்து கேட்கிறாரா மாரி அது தோணுது. வந்து யாருன்னு தெரியாதவர் கேட்குற கேள்வி. ஆமா. கிங்கா ஒரு கூட கிங்கா இருக்கட்டும். ஆமா. இப்ப நீங்க சொன்னது அ 90% கரெக்ட். ம். ஒரு கிங் வந்து ஒருத்தர் வந்திருக்காங்க. 3 பேர் வந்திருக்காங்க. அவரோட அரசவைக்கு வந்திருக்காங்க. இது யாரு 3 பேரு? நான் கிங்கு. என் நாட்டுக்குரியவங்க. ம். என் நாட்டுல எனக்கு தெரியாம ஒரு 3 பேர் இருக்கானே, இவன் யாருப்பா? அதான் கொஸ்டின். ஆமா, இல்லையா? ஆமா, பட் இந்த கொஸ்டின் அப்படி வந்துச்சுன்னா, காட்க்கு இவங்கள தெரியலன்னு ஆயிடும். ஆமா. கரெக்ட். நான் வந்து வேர்ல்ட்லியா தான் சொல்றேன். வேர்ல்ட்லியா தான். ஆமா, கரெக்ட். நான் கேட்டது நான் வேர்ல்ட்லியா முழுக்க தான் முழுக்க கேட்டேன். ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நினைக்கிறது நான் தாங்க கேட்டது செய்றேன். அந்த கேள்வி தான். ஆ. சரியா? அந்த காடோட டோன புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, ம். அது பைபிள் படிக்கிறதுல இன்னொரு ஆங்கிள். ம். அத நான் சொல்ல வரேன். ம். இப்போ 17th சாப்டர் ஜெனிசிஸ்ல ம். காட் வந்து ஆரம்பிக்கும்போதே ஆபிரகாம் பார்த்து சொல்வாரு, "எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு." சரியா? இந்த டோன நான் 2 விதமா சொல்றேன். ஆ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனா இருப்பா. ம். அப்பா பையன்கிட்ட கெஞ்சறது இருக்கு. அது ஒரு அன்பா. "என்னடா இப்படி உன்ன பத்தி சொல்றாங்க. நீ கொஞ்சம் பார்த்து நல்ல பையனா இருடா." ம். இப்படியும் இருக்கு. ம். இதே ஒரு இடத்துல ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு பெரிய காப். அவர் வந்து ஒரு கைதிய பார்த்து, "ஒழுங்கா இரு. ம். தொலைச்சிடுவேன் உன்ன." ம். இதுவும் இருக்கு. இதுவும் இருக்கு. 2 இருக்குல்ல. இதுல எந்த டோன்ல ஆபிரகாம்ட்ட பேசியிருப்பார்ன்னு நினைக்கிறீங்க? நம்ம நினைப்போம், அப்பா வந்து பையன்கிட்ட பேசுற மாரி தான் காட் எப்பவும் பேசுவாருன்னு. ஆனா அதுக்கு முன்னாடி வசனத்துல வாசித்து பாருங்க. 13 வருஷம் காட் வந்து ஆபிரகாம்ட்ட பேசல. பேசவே இல்ல. ஒரு கேப். ஒரு கேப். 13 இயர்ஸ் அவர் பேசல. எனக்கு அந்த முந்தின வசனத்துல இருக்கு. ம். அவனுக்கு 86 வயதாகும்போது இஸ்மவேலை பெற்றான். அந்த சாப்டர் முடிஞ்சிரும். ஆரம்பிக்கும்போது ஆபிரகாமுக்கு 99 வயதாகும்போது. ஸோ 13 இயர்ஸ் காட் அவன்ட்ட பேசல. ஏன் பேசல அப்படின்னா, சார் இஸ்மவேலோட கூட செட்டில் ஆயிட்டாரு. இவரு ஒரு கால்குலேஷன் போட்டாரு. இவரோட கால்குலேஷன் போட்டு செட்டில் ஆயிட்டாரு. ம். இஸ்மவேல் தான் நம்ம பையன். ம். ஏன்னா இவரு அதுக்கு முந்தின சாப்டர்ல இது வந்து 16ல நடந்தது ம். இஸ்மவேலு. 15ல தான் பையன் கேட்டாரு. 16ல இவருக்கு இஸ்மவேல் கிடைச்சிட்டான். காட விட்டாரு. பையன் கூட செட்டில் ஆயிட்டாரு. 17 ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும்போது நடந்து கொண்டு உத்தமனாரு, ம். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த டோன டோன். மாத்துறாரு. ம். ஏன்னா, உனக்கு நான் வேற பிளான் வச்சிருக்கேன். வச்சிருக்கேன். ஐசாக் வரணும். நீ ஆகாரோடையும் இஸ்மவேலோடையும் இப்படி செட்டில் ஆயிட்ட லைஃப்ல. அவன் நினைச்சிட்டான் இதுக்கு நம்ம குழந்தை பிறக்காது. அவ்வளவுதான். நமக்கு கிடைச்சிட்டான் ஒரு பையன். லைஃப் ஆண்டவர் சொல்றாரு. தொலைச்சிடுவேன்னு அர்த்தம் அதுக்கு பேரு. நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். சாராளால ஒரு குமாரன் வருவான். அந்த டோனே வேற டோன். சொன்னது சொன்னதுதான். சொன்னதுதான். அந்த டோன் தான் இது. ம். ஏன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு வீட்டுக்குள்ள வராரு. நீ ஏன் ப்ராஃபட் யாரு? தேவனோட நடக்கிறவன். கர்த்தருடைய நாவா இருக்கிறவன். இப்போ பிடிக்காத ஒருத்தன் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டான்னு வச்சுங்க. இல்லையா? ம். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். ம். இவன் யார்? இவன் எதுக்கு வந்தான்? ம். நமக்கு அவனுக்கு சண்டை இருக்கு. ம். நமக்கு அவனுக்கு சண்டை இருக்கு. சண்டை இருக்கும்போது கேட்போம்ல, இவன் யார்? இவன யார் வர சொன்னது? ம். நமக்கு அவனுக்கு தெரியாதா? இவன் யாருன்னு கேட்டா, அவனுக்கு தெரியாம கேட்கறது இல்ல. ஏன் வந்தான் இங்க? ம். அந்த கொஸ்டின் தான் விளையாம கேட்பாரு. அவர்கள் யார்? ஏன் இங்க வந்திருக்கான்? எதுக்கு அவன உள்ள விட்டுருக்கன்னு அர்த்தம் அதுக்கான அர்த்தம். நீ ப்ராஃபட் தானே. ம். அவன் வரும்போதே உனக்கு தெரியும்ல. எதுக்கு வந்திருக்கானோ தெரியும். அதுக்கு வந்திருக்கான்னு தெரியும்ல உனக்கு. ம். அவன் யார்? எதுக்கு வந்திருக்கான்? அப்படின்னு உடனே இவரு ஆண்டவர்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த மாரி அவங்க ஒரு கூட்டத்த சபிக்க வந்திருக்கான். இப்ப இவனுக்கு அந்த கூட்டத்த பத்தி தெரியல. ம். இவனுகிட்ட சொல்றாரு. அந்த கூட்டத்த என்ன செய்யாத, பண்ணு. சபிக்காத, அவங்க என்னுடைய ஆளு அப்படின்னு சொல்லிட்டாரு. மறுநாள் எந்திச்சு இவனும் அனுப்பிச்சுட்டான். சரியா? பிலேயாமுடைய வீழ்ச்சிக்கான காரணத்த நான் ம். பேசுறேன். பல நேரங்களிலே காட் வந்து பேசும்போது டோன்லயே கண்டுபிடிச்சிடணும். ம். அதுதான் தேவனை அறிகிற அறிவு. ம். எலியாவ பாருங்க. எலியா வந்து ஒரு கெபிக்குள்ள இருப்பாப்ல. காட் சொல்லுவாரு, "வெளிய வா, எனக்கு முன்பாக வந்து நில்லு." அப்ப எலியா என்ன பண்ணணும்? வந்து வரமாட்டான். ம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஆமா. வரமாட்டான். வசனம் சொல்லும், பெரிய பூமி எதிர்ச்சி உண்டாயிற்று. அதிலே கர்த்தர் இல்லை. இல்லை. எலியா வரல இன்னும்.
பெரிய பெருங்காற்று வீசிற்று, அதிலே கர்த்தர் இல்லை. எலியா இன்னும் வெளியே வரல. அக்கினி உண்டாயிற்று, அதிலே கர்த்தர் இல்லை. எலியா வெளியே வரல. பின்பு மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. எலியா அப்பொழுது முகத்தை மூடிக்கொண்டு வெளியே. இப்போ எலியாவுக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம தப்பு பண்ணிட்டோம் தெரிஞ்சு போச்சு. நான் ப்ராஃபட்டு தப்பு பண்ணிட்டேன் தெரிஞ்சிருச்சு. சார் டென்ஷனாக இருக்காரு. ஃபஸ்ட்டு பெருங்காத்து அடிக்குது. இந்த மைண்டில் காட் இருக்காரானா இல்லை, பரவாயில்ல, அது போயிடுச்சு. காட் சொல்லார், நான் இப்போ அந்த மைண்டில் இல்லை. அடுத்து பூமி எதிர்ச்சி, அந்த மைண்டில் இருக்காரா? இல்லை, அதுலேயும் காட் இல்லை, அந்த மைண்ட்லேயும் இல்லை. அக்கினி, பட்சிக்கிற அக்கினி, இதில் இருக்காரா? அதுலேயும் இல்லை. இப்போ மெல்லிய சத்தம், மைல்டு வாய்ஸ். இப்போ எலியாக்கு தெரியுது, சார் நார்மலாக இருக்காரு. இதான் தேவனை அறிகிற அறிவு. காட் எப்படி இருக்காருன்னு. அது பிலேயாமுக்கு தெரியணுமா இல்லையா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்கணும். அந்த டோன்ல தெரியணும்ல. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா கிளீனா அவன் ரீட் பண்ணியிருக்கான். இன்னைக்கு இந்த தேவனை அறிகிற அறிவு இல்லாதனுடைய விளைவு தான் காட் என்ன நம்ம கிட்ட சொல்ல வராரு, என்ன கேட்க வராருன்னே நமக்கு தெரியலையே. என்ன டோன்ல கேட்கறாரு, என்ன டோன்ல கேட்கிறாரு. சில நேரத்துல சில சிம்டம்ஸ் கொடுக்குறாரு, சில அடையாளங்கள். அதை கூட நம்ம சீரியஸா எடுத்துக்கிறதே இல்லையே. சில இடங்களுக்கு போக வேணாம், சில ஆட்களோட பழக வேண்டாம், சில ஆட்கள்கிட்ட உன்னோட இணைச்சிக்காத, அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஒதுங்கியே இரு. பட் நம்ம அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு ரீசனுக்கு நம்ம இணைவோம். இதுதான் பிள்ளையாமுடைய வீழ்ச்சி. வேர்ல்ட்லி ரீசன்ல லாக் ஆயிடுவோம். வேர்ல்ட்லி ரீசன். பிள்ளையாமுக்கு பாலாக்குடைய ஆசீர்வாதம் மெயினாக்கப்படுது. அதுதான் இங்கே வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கு. நிறைய விஷயம் இப்போதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதோட தொடர்ச்சியை நம்ம, ஏன்னா இப்போதான் ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு, ப்ரோக்ராம் முடிவுக்கு வந்திருக்கு. இதில் பல கேள்விகள் இருக்கு. இந்த நிகழ்ச்சியோட பேரும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அதனால வந்து நம்ம இதை அப்படியே முடிக்க வேணாம். இது பார்ட் 2வா நம்ம தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்த ப்ராஃபிட் வந்து ஏன் காட் இவனை இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறாரு, முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, சரி ஒரு கடவுள் ஒரு விஷயம் இருக்கு, இந்த ப்ராஃபிட் பண்ணுற ஒரு விஷயத்த எப்படி கன்வே பண்ணுறாரு, த மெத்தட் ஆஃப் காட் கன்வேயிங் இந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், இது ரொம்ப யூனிக்காக நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியதாக இருக்குது. கடைசியில் இந்த ப்ராஃபிட்டே பண்ணுற தவறு, அதையும் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. இது மூணுமே நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.